சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு ஏன் இருக்கிறாங்க தெரியுமா சார்? அதுக்கு ஒரு சூட்சுமம் இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கு. இந்த லக்ஷ்மி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய கணவனான திரு விஷ்ணு அவர்களிடத்தில் பல நாட்கள் பணிவுடன் பணிபுரிந்து, கால்லாம் சேவை செய்து, பணிபுரிதல்ல சேவை செய்து ஒரு வரத்தை பெற்றார். எல்லாரும் உங்களையே தேடி வர்றாங்க, என்னையும் பக்தர் தேடி வந்தால் நான் ஏதாவது கொடுக்கலாம்ல, எனக்கு ஏதாவது ஒன்னு சாங்ஷன் பண்ணுங்களேன்னு. காக்கும் கடவுளான விஷ்ணு பார்த்தார், நீ திருமகள், நிச்சயமாக உனக்காக நான் ஒரு வரம் தருகிறேன். உன்னிடத்தில் யார் செல்வம் கேட்டாலும் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு கொடுத்துட்டாராம். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா வெளியில போய் இந்த கையில அந்த தங்க குடமெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தாமரை பூல கம்பீரமா உட்கார்ந்தாங்க. அங்க விஷ்ணு சாருக்கு ஒரு மணி அடிச்சிருச்சு. துட்டு கேட்டு வர்ற பக்தர்கள் எல்லாம் லக்ஷ்மி மேடம் கிட்ட போயிட்டாங்கன்னா நம்ம கிட்ட யார் வருவா? ஒரு பைலா போட்டார், லக்ஷ்மி நீ நினைச்சா எத்தனை பேருக்கு வேணாம்னா எவ்வளவு சொத்து வேணாலும் கொடுக்கலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் நினைச்சா திரும்பி வாங்கிடுவேன். இந்த பைலா போட்டு விட்டார. இதை பார்த்துட்டு இருந்தாங்க சரஸ்வதி மேடம். நேரா தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட போனாங்க. விஷ்ணு சார் அவங்க வைஃப்க்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஏதாவது கொடுங்களேன், அதை விட கொஞ்சம் அதிகமா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி போ, உனக்கு கல்வி செல்வத்தை தருகிறேன். கல்வி செல்வம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? செல்வத்துள் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த செல்வத்தை கொடுக்கிறேன், போ, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடு, உன்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் கொடு. ஆனாலும் சரஸ்வதி மேடம்க்கு மனசு ஒப்பல. அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே பிரம்மா சொன்னாராம், சரி போ, லக்ஷ்மிக்கை விட ஒரு படி அதிகமாக நான் உனக்கு அந்த வரத்தில் பவர் கொடுக்கிறேன். என்ன பவர்? லக்ஷ்மி கொடுத்ததை விஷ்ணு நினைத்தால் திரும்ப பெற்று விடலாம், சரஸ்வதி கொடுப்பதை யார் நினைத்தாலும் திரும்ப பெறவே முடியாது என்கின்ற அந்த வரத்தை உனக்கு தருகிறேன். உடனே அந்த அம்மா காலுக்கு மேல கால் போட்டுட்டு உட்காந்துச்சு. ஒண்ணும் இல்லைங்க.